dears, welcome to Tamil Focus YouTube channel. Today, grade 4 English class, unit number 6, let's go shopping. Let's go shopping. Okay, lesson 5, page number 58. Okay, நம்ம already நம்மட last Zoom classல lesson 1 to lesson 4 வரைக்கும் பார்த்துட்டோம். தொடர்ந்து நாம lesson 5 இருந்து இந்த கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். Let's start our lessons. Okay, let's study. Okay, first we look happy cloud. நாம இந்த happy cloud என்னன்னு அவதானிப்போம். We have two punctuation marks here. Okay, the first one is a question mark. என்ன question mark கொண்டு இருக்குது இல்லையா வினாக்குறி. And the second one is full stop. Full stop முற்றுப்புள்ளி வினாக்குறி மற்றும் முற்றுப்புள்ளி. இதுக்கு நாம பங்க்சுவேஷன் மார்க்ஸ் என்று சொல்கிறோம். ஓகே, நாம் அதை எப்படி நாங்கள் எங்களோட லெசனில் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியும் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இந்த பாக்ஸில் இருக்கிறது என்ன question marks இல்லையா. ஓகே, now for questions we use question mark. பாருங்கள், ஒரு கேள்வி ஒன்று கேட்குறதுக்கு நாங்கள் question mark யூஸ் பண்ணுறோம். அதோட for the statement the statement will tell us something. என்ன சரி ஒரு விடயத்தை எங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த சென்டென்ஸ் ஒரு செல்லுது என்று சொன்னால் we use full stop at the end. ஓகே, நாம் full stop முற்றுப்புள்ளி வாக்கியத்தில் அந்த ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் இறுதியில் full stop நாம் யூஸ் பண்ணுறோம் at the end of the sentence. ஓகே, நம்ம இந்த ரெண்டு சென்டென்ஸையும் பாருங்கள், இந்த ஸ்டேட்மெண்ட்டில் லாஸ்ட்டுக்கு தான் full stop யூஸ் பண்ணிக்க. அதோட பாருங்கள், இந்த question மார்க்கும் யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா. பாருங்கள், how much is this? How much is this? இது எவ்வளவு பட் என்னென்று சொல்லி கேட்குறதுக்கு நாங்கள் how much is this. அதோட பாருங்கள், it's 50 rupees. 50 rupees. நாங்கள் கேள்வி கொஷன் கேட்குறதுக்கு கொஷன் மார்க் அண்ட் ரிப்ளை பண்ணுறதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நாம் ஃபுல் ஸ்டாப் யூஸ் பண்ணுறோம். Do you like this red blouse? Do you like this red blouse? Yes, I like it. Yes, I like it. Okay, பாருங்கள், point to question mark or full stop and read. Okay, நாம் அது கீழே லெசன் அவதானிப்போம். பாருங்கள், let's take color pencils and put the punctuation mark in the right place. ஓகே, நாம் கலர் பென்சில் எடுத்து நான் ரைட் பிளேஸில் அவங்களுக்கு உரிய இடத்துல எங்கிட்ட கொஷன் மார்க் வருது, அதோட எங்கிட்ட ஃபுல் ஸ்டாப் வருது என்று நாம் அவதானிப்போம். Can you give me that scarf? Can you give me that scarf? We put a question mark here. Question mark vinakuri. Okay, second one, she is paying the bill. She is paying the bill. Okay, it is a statement telling something, so we use full stop here. Okay, can I help you? Can I help you? This sentence is a question. Okay, நாம அதுக்கு question mark யூஸ் பண்ணுறோம். Okay, this sentence is asking something. எங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்குது இல்லையா. Can I help you? Asking something. So this is a question. So we use question mark. Okay. I have 10 rupees. I have 10 rupees. It is a statement telling something. Okay. 10 rupees. We use full stop. Okay. Next. How much is this hat? How much is this hat? இந்த தொப்பி எவ்வளவு என்று கேட்குறோம். how much வீல ப்ரைஸ் கேட்குது இல்லையா. அப்போ எங்களுக்கு இது it is a question. எங்களுக்கு question என்ன ஃபைண்ட் பண்ணிக்கொள்ளலாம். so we can put a question mark here. okay, what color do you like? What color do you like? okay, what color do you like? நீங்கள் என்ன கலருக்கு விருப்பம், என்ன நிறத்துக்கு விருப்பம். okay, so we can put a question mark also here. okay, பாருங்கள், can you give me? can பாருங்க, கேள்வி கேட்குறேன். கேள்வி நாங்கள் இப்படி ஃபைண்ட் பண்ணிக்கொள்கிறேன். can I help you? how much is this hat? what
கலர் டூ யூ லைக்? ஓகே, நாம் எதுக்கு ஃபுல் ஸ்டாப் அண்ட் எதுக்கு கொஷன் மார்க் போடுற யூஸ் பண்ணுறேன்னு இப்போ அவதானிச்சோம். லெட்ஸ் மூவ் நெக்ஸ்ட் லெசன். ஓகே, லெசன் நம்பர் 6. ஹவு மெனி ஹவு மச் பாருங்க, பேஜ் நம்பர் 59, 51ஆம் பக்கம். அதில் ஹாப்பி க்ளவுடில் 2 இது தந்திக்கிறேன் இல்லையா, 2. Now we are going to learn how many and how much. பாருங்க, how many and how much. ஓகே, நாம how many and how much இந்த வேர்ட்ஸை எங்கே எப்படி யூஸ் பண்ணுறேன்னு இந்த லெசனோட நாங்கள் விலகி கொள்ளலாம். ஓகே, லெட்ஸ் சிங். நாம் இதுக்கு முதல்ல ஒரு லெசன் பார்த்துட்டு வருவோம். ஓகே, how many hats can you see? ஓகே, நாம் இதுக்கு முதல்ல இதை விளங்கி கொள்றதுக்கு ஒரு லெசன் பார்ப்போம். பாருங்க. ஓகே, நாம் இன்றைக்கி புதிய ஒரு லெசன் கவுண்டபிள் நவுன் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன். இந்த லெசனை விளங்கி கொண்டு நாம் ஹவு மெனி ஹவு மச் எப்படி யூஸ் பண்ணுற, எங்கிட்ட யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி நாம் இன்றைக்கி ஃபுல் கிளியர் ஆகி கொள்ளுவோம். ஓகே, கவுண்டபிள் நவுன். கவுண்டபிள் நவுனில் என்ன வருது? chair, pencil, table, pineapples, books. ஓகே ஓகே, எங்களுக்கு இதில் என்னென்னு விளங்கி கொள்ளலாம். ஹவு மெனி நாங்கள் இதுக்கெல்லாம் ஹவு மெனி யூஸ் பண்ணுறோம். அதோட these things we can count. these things we can count. இந்த things எங்களுக்கு 1 chair, 2 chairs, 3 chairs, 3 pencils, 4 tables, 5 pineapples எங்களுக்கு கவுண்ட் பண்ணி கொள்ளலாம். we can count. ஓகே, அதோட பாருங்க, இங்கே சைட்லினம் ஒரு இந்த சார்ட்டை இந்த சைடை பாருங்க, uncountable. அது என்னது? வாட் ஆர் த திங்ஸ் we cannot count? எங்களுக்கு கவுண்ட் பண்ண முடியாததுகள். we can't count. that means we can't say 1 2 3 4 these things. இந்த திங்ஸுக்கு நாங்கள் 1 oil 2 oils அப்படின்ட்டு எங்களுக்கு கவுண்ட் பண்ண இயலாது. 3 sugar அப்படின்னு சொல்லலுமா? இயலாது. ராங். ஓகே, அது பிள்ளை. நாம் இதுக்கு ஆயில் அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறேன். நாங்கள் 1 oil 2 oil எங்களுக்கு we can't say 1 2 3 என்று எங்களுக்கு கவுண்ட் பண்ண இயலா. ஓகே, நாங்கள் அந்த திங்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஆயில், வாட்டர், சுகர், மில்க், பட்டர். எங்களுக்கு எண்ணெய், ஆயில் எண்ணெய், வாட்டர் நீர், சுகர் சீனி. இந்த திங்ஸ் எங்களுக்கு we can't count. ஓகே, அதோட பாருங்க, when we look at these nouns that we can't say sugars. இந்த நவுன்ஸை அவதானிக்கும் போது எங்களுக்கு சுகர்ஸ் சீனிகள், அதோட பட்டர்ஸ், வாட்டர்ஸ்ன்னு சொல்லி எஸ் எழுத்து சேர்த்து எங்களுக்கு ப்ளூரல் பன்மையிலையும் சொல்ல இயலாது. ஆயில்ஸ், வாட்டர்ஸ், சுகர்ஸ், மில்க்ஸ் என்று நாங்கள் எப்படி சொல்லிக்கிறா? இல்லை, அப்படி செல்லதும் இயலாதே. ஓகே, அதனால் நாங்கள் they are all singular nouns. ஒருமை சொற்களில் இந்த சொற்கள் வருகுது, ஒருமை சொற்களில். ஓகே, வாட்டர், சுகர், மில்க் என்று மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஆனால் நாங்கள் இங்கே சைடு பாருங்க, திஸ் சைடு யூ லுக் ஹியர், கவுண்டபிள் நவுன்ஸ் அவதானிங்க. எங்களுக்கு என்ன? பென்சில்ஸ், சேர்ஸ், 2 pencils, 5 tables என்று சொல்லி கவுண்ட் பண்ணலாம் இல்லையா? ஓகே, பார்ப்போம் இப்போ நாங்கள் தொடர்ந்து. ஓகே, now we are going to learn how to ask questions from these ones. நாங்கள் இதிலிருந்து எப்படி நாங்கள் கேள்வி கேட்குறோம். நாங்கள் முன்னுக்கு பார்த்தோம் இல்லையா, how many, how much, அதை நாங்கள் எப்படி இங்கே யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போமே. இப்போ countable noun, if we want to know how many pencils, how many razors, how many books do you have, how many pineapples do you want? உங்களுக்கு எத்தனை pineapples வேணும், உங்கள்ட்ட எத்தனை புக்ஸ் இருக்கிறேன்னு சொல்லி நாம் கேட்குறோம் இல்லையா? ஓகே, அது போல் பாருங்க, கவுண்டபிள் நவுன்ஸ் கொஷன்ஸ் வேர்ட் ஈஸ். நாங்கள் கவுண்டபிள் நவுன் கொஷன்ஸ் வேர்ட் என்னென்று அவதானிப்போம். இப்போ how many chairs there are,
how many pencil do you want உங்களுக்கு எத்தனை பென்சில் வேணும் how many tables are there அங்கே எத்தனை டேபிள்ஸ்கள் மேசையில் இருக்குது அப்போ எங்களுக்கு 2 chairs I want 3 pencils there are 5 tables என்று சொல்லி எங்களுக்கு ஆன்சர் பண்ணேலும் இல்லையா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க if we want to know the quantity of the uncountable ஓகே எங்களுக்கு இப்போ uncountable நவுன்ஸுக்கு நாங்கள் எப்படி அதை நாங்கள் கேட்குற அதோட அளவு எப்படி நாங்கள் அறிஞ்சு கொண்டுற அதுக்கு நாங்கள் எப்படி கேள்வி கேட்குற எப்படி கொஷன் கேட்குற how much ஓகே என்னது uncountable nouns அதுக்கு நாங்கள் எப்படி கேட்குற கொஷன் வேர்ட்ஸ் we are use how much sugar you want ஓகே how much உங்களுக்கு எவ்வளவு சீனி வேணும் I want 1 kilogram sugar please ஓகே அது மாதிரி how much butter do you want உங்களுக்கு எவ்வளவு பட்டர் வேணும் how much milk do you have மில்கை பற்றி கேட்குறதுக்கு நாங்கள் how much ஓகே how much oil do you use every day நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு எண்ணெய் யூஸ் பண்ணுறேன்னு கேட்குற how much oil do you use every day how much milk do you have நாங்கள் இதுக்கு இந்த uncountable nounsக்கு எப்பயும் நாங்கள் how much என்று சொல்லித்தான் அந்த கொஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன் அதோட கவுண்டபிள் இந்த இப்படி வர நவுன்ஸுக்கு எங்களுக்கு 1 2 3 என்று கவுண்ட் பண்ண முடியுமான கவுண்டபிள் நவுன்ஸுக்கு நாங்கள் how many என்று சொல்லித்தான் கொஷன் ஆரம்பிக்கிறேன் ஓகே அதோட நாம் இதோட தொடர்பான அந்த ஹாப்பி க்ளவுடிக்கிற லெசனுக்கு போவோம் பாருங்க how many heads can you see நாம் பாருங்க how many heads என்று கேட்டிக்கிற தொப்பிகள் நாம் அதை எப்படி கவுண்ட் பண்ணுறோம் 1 head 2 heads 3 heads அடுத்து பாருங்க how many books can you see உங்களுக்கு எத்தனை புக்ஸ் பார்க்கலாம் 1 book 2 books 3 books you can count and you can buy and you ask how many என்று நாங்கள் கேட்குறோம் இல்லையா how many heads எங்களுக்கு ஆன்சர் பண்ணாலும் 2 heads or 3 heads அதோட பாருங்க how many books can you see I can see 1 book or 2 books or 3 books என்று எங்களுக்கு கவுண்ட் பண்ணி சொல்லலாம் அதனால் நாங்கள் இது எங்களுக்கு என்னென்னு சொல்லலும் கவுண்டபிள் நாங்கள் இங்கே கவுண்டபிள் நவுன் யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே கவுண்டபிள் நவுனுக்கு நாங்கள் how many அதோட பாருங்க தொடர்ந்து அந்த சாங்கில் sugar you can't count ஓகே money you can't count sugar money butter you can't count and you ask how much எங்களுக்கு எப்படி கேட்கலாம் எங்களுக்கு இந்த சுகர் சீனி மணி பணம் சல்லி பட்டர் அதை நாங்களுக்கு கவுண்ட் 1 சுகர் 3 சுகர் 4 சுகர்ன்னு சொல்லி எங்களுக்கு கவுண்ட் பண்ணல அதனால் நாங்கள் யூஸ் பண்ணுற கொஷன் how much நாங்கள் how much என்னத்துக்கு யூஸ் பண்ணுற uncountable noun ஓகே நாங்கள் uncountable வர்ற டைமில் how much என்று சொல்லி தான் யூஸ் பண்ணுறோம் ஓகே நாம் இந்த லெசனோடாக how much என்றதை விளங்கி கொண்டோம் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி விளங்கி கொண்டோம் இல்லையா கவுண்டபிள் நவுன்ஸுக்கு how many uncountable நவுன்ஸுக்கு how much ஓகே now lesson 7 let's count page number 60 ஓகே நாம் இந்த லெசன் அவதானிப்போம் let's count first I have 6 flower cards எத்தனை இருக்குது I have 6 6 cards இருக்குது இல்லையா அதோட பாருங்க my sister has 4 how many flower cards do we have எங்களோட எனக்கு இருக்கிற 6 flower cardsோட சேர்த்து my sister இருக்கிறதையும் சேர்த்து டோட்டலாக ஃபுல்லாக எத்தனை கார்ட்ஸ் இருக்குதுன்னு கேட்குறேன் ஓகே நம்ம பார்ப்போம் I have 6 plus my sister has 4 equal how many 10 ஓகே அப்போ இதுக்கு எப்படி நாங்கள் ஆன்சர் பண்ணுறேன் we have 10 flower cards ஓகே
we have 10 flower cards. Okay, second one. பாருங்க, I have 10 marbles. How many marbles I have? 10. 10 மார்பிள்கள். அதோட my brother has 5. எனது சகோதரன்ட்டு 5 இருக்குது. என்கிட்ட 10 இருக்குது, சகோதரன்ட்டு 5. I have 10 marbles. My brother has 5. How many marbles do we have? How many marbles do we have? Okay, நம்ம பார்ப்போம். I have 10 marbles plus my brother has 5 marbles equal 15 marbles. Okay, 15 marbles. நாங்கள் ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். We have 15 marbles. We have 15 marbles. Okay, third one. பாருங்க, I have 30 rupees. 30 rupees mean 30 ரூபாய். Okay, I have 30 rupees. I give 10 rupees to my sister. Okay, நாம் இதில் என்ன செஞ்சுக்கிறோம்? என்னிடம் இருக்கிற 30 ரூபாயில் எனது சகோதரன், எனது தங்கைக்கு நாங்கள் 10 ரூபாய் 10 rupees கொடுத்திருக்கிறோம் இல்லையா? ஓகே, how much money do I have? How much money do I have? இப்போ தங்கச்சிக்கு எங்களோட தங்கைக்கு சிஸ்டருக்கு கொடுத்த 10 ரூபாய் போக எங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கிறேன்னு கேட்குறோம். ஓகே, நம்ம பார்ப்போம். பாருங்க, I have 30 rupees minus I give 10 rupees to my sister equal answer 20 rupees. ஓகே, நாம் ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். I have 20 rupees. I have 20 rupees. நாம் இங்கே ஒரு விஷயம் அவதானிக்க வேணும் என்னென்னா பாருங்க, நாங்கள் முன்னுக்கு அவதானிங்கோ இந்த பேர் மார்பிள் என்ற கொஷனில் ஹவு மெனி மார்பிள்ஸ், ஹவு மெனி மார்பிள்ஸ், எத்தனை மார்பிள்ஸ்கள் இருக்குதுன்னு கேட்குது இல்லையா? ஓகேங்க, மார்பிள்ஸ் என்று சொல்கிறது கவுண்டபிள் நவுன். எங்களுக்கு 1 மார்பிள், 2 மார்பிள்ஸ், 3 மார்பிள்ஸ் என்று கவுண்ட் பண்ணலாம். அதனால் கவுண்டபிள் நவுன் என்றதால எண்ணக்கூடியதாய்க்கிறதால நாங்கள் என்னென்று யூஸ் பண்ணுறதுக்கு how many marbles do we have? How many? அதோட பாருங்க third one. இங்கே பாருங்க, இதில் எப்படி கொஷன் கேட்டிக்கிறேன். how much எங்களுக்கு இங்கே uncountable noun. எங்களுக்கு 1 money 2 money என்று சொல்லி கவுண்ட் பண்ணலுமா? ஏலாது. அதனால் இது uncountable noun. ஓகே, என்ன முடியாதது. 1 money 2 money 3 money என்று சொல்லி எங்களுக்கு கவுண்ட் பண்ணல. அதனால் நாங்கள் என்ன யூஸ் பண்ணுறேன்? how much money do I have? how much money do I have? ஓகே, நம்ம முன்னுக்கு மார்பிள்ஸு 1 marble 2 marbles என்றதால how many marbles do we have? இங்கே money uncountable noun வந்திருக்கிறதால how much money do I have? ஓகே, ஆன்சர் என்ன? I have 20 rupees. Okay, very good. அடுத்து fourth one. I have 30 rupees. பாருங்க, 30 rupees 30 ரூபாய். My father gives me 20 rupees. My father gives me 20 rupees. How much money do I have? How much money do I have? பாப்போம். I have 30 rupees plus my father gives me 20 rupees. Okay, equal how much? 50 rupees. 50 rupees. Okay, நாம் ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். I have 50 rupees. I have 50 rupees. Okay, last one. Okay, பாருங்க. I have 15 rupees. I have 15 rupees. 15 ரூபாய் இருக்குது. My sister has 10 rupees. எங்களோட சிஸ்டர்கிட்ட 10 rupees 10 ரூபாய் இருக்குது. ஓகே, we give all to our mother. all எங்களோட சிஸ்டர் தீக்கிறது எந்த சல்லியம் சேர்த்து நாங்கள் யாருக்கு கொடுக்குறோம்? எங்களோட அம்மாவுக்கு கொடுக்குறோம். our mother to put into the till. to put into the till. நாங்கள் அந்த மணியை சேவ் பண்ணுறதுக்காக வேண்டி till உண்டியலில் போடுறதுக்கு அம்மாட்ட கொடுக்க. we give all to our mother to put into the till. ஓகே, நாம்
என்ன டிக்கெட் 15 rupees and my sister has 10 rupees. அந்த ரெண்டையும் சேர்த்து நாம யாரு கொடுக்குற? அவ மதருக்கு கொடுக்குற. மதர் என்ன செய்யறா? அந்த till உண்டியலில் இடுறா. How much money do we have? How much money? நாம் எப்படி பார்ப்போம்? I have 15 rupees. My sister has 10 rupees equal 25 rupees. ஓகே, நம்ம 25 rupees-ஐயும் அம்மாட்ட கொடுக்குறோம் இல்லையா? ஓகே, அப்போ எங்கள்கிட்ட என்ன எவ்வளோ இருக்குது? ஓகே, நம்ம பார்ப்போம். We have no money. We have no money. ஓகே, எங்கள்கிட்ட பணம் இல்லை. பணம் எல்லாம் எங்கே இருக்குது? அம்மா டில்லில் போட்டுட்டாங்க இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் lesson 8 read aloud and point. ஓகே, இந்த happy cloud அவதானிங்க. happy cloudல பாருங்க. In the happy cloud we have names of shape. இந்த happy cloudல என்ன இருக்குது? shapes இருக்குது இல்லையா? அதோட நேம் தான் இருக்குது. நாம shapes and அதோட நேம் அவதானிப்போம். first circle, oval, rectangle, square, triangle. ஓகே, நாம அதோட ஷேப் அவதானிப்போம். சர்க்கிள், இந்த வட்ட வடிவமாக வைக்கிறதுக்கு சர்க்கிள், ஓவல், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள். ஓகே, ரெக்டாங்கிள் வந்து செவ்வகம். இந்த ரெண்டு சைடும் சேம், அதோட இந்த சைடு ரெண்டும் ஈக்குவல், சமமாக இருக்கு இல்லையா? ரெக்டாங்கிள். ஓகே, அதோட பாருங்க ஸ்கொயர் என்று சொல்றது சதுரம். அதில் சதுரத்தோட 4 பக்கங்களும் சமனா இருக்கும், ஈக்குவல் சைட்ஸ். ஓகே, பாருங்க ட்ரையாங்கிள். அதுக்கு பாருங்க ட்ரையாங்கிளுக்கு எத்தனை சைடு இருக்குது? முக்கோணிக்கு 3 பக்கங்கள், 3 பக்கங்களும் ஒரே அளவு சமனா இருக்குது இல்லையா? ஓகே, சர்க்கிள், ஓவல், ரெக்டாங்கிள், ஸ்கொயர் அண்ட் ட்ரையாங்கிள். ஓகே, நம்ம அதை லெசனுக்கு எடுப்போம். பாருங்க, listen and answer. ஓகே, listen and question கேட்குறேன், நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இந்த ஷர்ட்டை அவதானிங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இந்த ஷர்ட் இருக்குது இல்லையா? ஷர்ட் அவதானிங்க. வாட் இஸ் த ஷேப் ஆஃப் த பாக்கெட்? வாட் இஸ் த ஷேப் ஆஃப் த பாக்கெட்? நம்ம பாக்கெட் அவதானிப்போம். இதோட ஷேப் என்னன்னு கேட்குறேன். என்ன? இட் இஸ் ஸ்கொயர் ஷேப். என்ன ஷேப்? ஸ்கொயர், சதுர வடிவத்தில் இருக்கிறதால் ஸ்கொயர். ஓகே, செகண்ட் ஒன், what is the shape of the tennis ball? What is the shape of the tennis ball? இந்த டென்னிஸ் பந்தோட ஷேப் கேட்டிருக்குது. என்ன ஷேப்? இட் இஸ் சர்க்கிள் ஷேப். சர்க்கிள், வட்ட வடிவமாக இருக்குது இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட், what is the shape of the mirror? What is the shape of the mirror? பாருங்க, ஓவல். இட் இஸ் ஓவல். ஓகே, அடுத்து பார்ப்போம். பாருங்க, what is the shape of the handkerchief? What is the shape of the handkerchief? It is என்ன ஷேப்? ஸ்கொயர் ஷேப் இல்லையா? சதுர வடிவமாக இருக்குது, ஸ்கொயர் ஷேப். ஓகே, லாஸ்ட் ஒன் பாருங்க, டிஃபன் பாக்ஸ். என்ன ஷேப் உண்டு? வாட் இஸ் த ஷேப் ஆஃப் த லஞ்ச் பாக்ஸ்? இந்த லஞ்ச் பாக்ஸோட ஷேப் என்னன்னு கேட்குறேன். இட் இஸ் ரெக்டாங்கிள், செவ்வக வடிவத்திற்கிறதால வாட் இஸ் த ஷேப் ஆஃப் த லஞ்ச் பாக்ஸ்? இட் இஸ் ரெக்டாங்கிள் ஷேப். ஓகே, நெக்ஸ்ட், டேக் அ டாய்ஸ். பாருங்க, இதில் நேம் டாய்ஸ் அண்ட் ப்ளே த கேம். ஓகே, நாம் இப்போ கேம் ஒன்று ப்ளே பண்ண போகிறோம். ஓகே, டேக் அ டாய்ஸ் அண்ட் ப்ளே த கேம். ஓகே, லுக் அட் த ஷேப்ஸ் ஃபார் த ப்ரைஸ். ஓகே, நாம் கேமில் வருது இந்த ஷேப்ஸுடைய திங்ஸ்கள் கொஞ்சம் வருது. ஓகே, நாங்கள் அந்த திங்ஸ்கள் வரும்போது அதோட ஷேப் அவதானித்து சர்க்கிள் எண்டு அந்த திங்ஸ் வட்ட வடிவமாக சர்க்கிள் ஷேப்லேருந்து அதுக்கு நாம் 50 rupees. அதோட ரெக்டாங்கிள் செவ்வக வடிவத்தில் அந்த திங்ஸ் இருக்குதுன்னா நாங்கள் அதுக்கு 35 rupees, 35 ரூபாய். அதோட ஸ்கொயர் ஷேப்ஸில் அந்த திங்ஸ், அந்த கேமில் வருத திங்ஸ் ஸ்கொயர் சதுர ஷேப்பில் இருந்துச்சுதுன்னா 25 rupees, 25 ரூபாய். அதோட பாருங்கள், முக்கோணி ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த திங்ஸ் இருக்குதுன்னா நாங்கள் அந்த கேமுக்கு எவ்வளோ ப்ரைஸ் கொடுக்குறேன்? 40 rupees. ஓகே, லெட்ஸ் ப்ளே த கேம். ஓகே, பாருங்கள், இங்கே ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல நாங்கள் இங்கே இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண வேணும். ஸ்டார்ட் ஹியர்ன்ட்டு உங்களுக்கு போட்டிக்கு இல்லையா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்கள், நேம் கேட்டிக்கு. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 நேம். இது என்ன? சர்க்கிள். அதோட செகண்ட் பிக்சர் அவதானிங்க, ட்ரையாங்கிள். அடுத்து ஸ்கொயர். அடுத்து பாருங்கள்,
நம்பர் 4 ரெக்டாங்கிள். அதோட வந்து அதோட நேம்ஸ் என்னென்னு ரைட் டவுன் பண்ணி கொள்ளுறேன். அதோட வாட்ஸ் த ஷேப் ஆஃப் டைஸ், இந்த டைஸ் த ஷேப் என்னன்னு கேட்டிக்கையா. அப்போ நாங்கள் பார்ப்போம். ஓகே பாருங்க, நாங்கள் எப்படி இதுக்கு ஆன்சர் பண்ண பாருங்க. ரைட் த ஆன்சர்ஸ் ஆன் யுவர் எக்ஸசைஸ் புக். உங்களோட எக்ஸசைஸ் புக்கில் தான் நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணுற. ஓகே பாருங்க, ஸ்டார்ட் ஹியர் நேம் என்று வந்திக்கிறதால நீங்கள் இதுக்கு எப்படி ஃபுல் ஆன்சர் எழுதுற. இட் இஸ் அ சர்க்கிள். வட்டம் என்ற circle, SIRCL, it is a circle. okay, அதில் வந்து செகண்ட் பாருங்க, செகண்ட் நம்பர் இரண்டாம் இலக்கம் வந்திருக்கிற பிக்சரை பாருங்க. அதோட நேம் என்ன. இட் இஸ் ட்ரையாங்கிள். ஓகே, ட்ரையாங்கிள் என்று சொல்லி இங்கே ரைட் டவுன் பண்ணிக்கொள்ள வேணும். நீங்கள் ஃபுல் சென்டென்ஸ் தான் உங்களோட எக்ஸசைஸ் புக்கில் எழுத வேணும். அதோட பாருங்க அடுத்தது என்ன, தேர்ட் பிக்சர் நம்பர் 3. இட் இஸ் அது என்னம்மா, ஸ்கேயார். SQUAR, ஸ்கேயார் ஷேப் இல்லையா. ஓகே, ஸ்கேயார் ஷேப்ஸ் அது. அதோட பாருங்க ஃபோர்த் ஒன், நான்காவது பிக்சர் அவதானிங்க. அதுக்கு என்ன, அதோட என்ன பேர், அதோட நேம் என்ன, ரெக்டாங்கிள். ஓகே, இட் இஸ் ரெக்டாங்கிள் என்று சொல்லி நீங்கள் எழுத்தில் காப்பியில் ஃபுல் ஆன்சர் எழுதி கொள்ளுங்க. ஓகே, அதோட பாருங்க பாக்ஸ் நம்பர் 5. வாட் இஸ் த ஷேப் ஆஃப் டைஸ், இந்த டைஸ் த ஷேப் என்னென்னு கேட்டிக்கிறேன். அப்போ நாங்கள் என்னென்னு சொல்கிறேன், இட் இஸ் ஸ்கொயர் ஷேப். அதோட வாட் இஸ் த ஷேப் ஆஃப் திஸ் பால், இந்த பால் இந்த பந்துட ஷேப் கேட்டிங்க. அப்போ எங்களுக்கு என்ன ஆன்சர் பண்ணலும், இட் இஸ் சர்க்கிள் ஷேப். வட்ட வடிவம் வைக்கிறதால நாங்கள் சர்க்கிள்னு சொல்கிறோம் இல்லையா. ஓகே, தொடர்ந்து போவோம். ஸ்டார்ட் எகைன், put the dice 2 times. okay, how much is a sandwich. பாருங்க, sandwich ட பிக்சர் தந்திக்குது இல்லையா. sandwich வந்து என்ன ஷேப்ல இருக்குது, ட்ரையாங்கிள். sandwich ட ஷேப் வந்து ட்ரையாங்கிள். நாம் எப்படி ஆன்சர் பண்ணுற, ட்ரையாங்கிள்ட ப்ரைஸ் எவ்வளோ வருது, triangle, it is 40 rupees. how much, 40 rupees. நாங்கள் 40 அதை அங்கிட்ட எழுதணும், ஃபுல் ஆன்சர் எழுதணும். இட் இஸ் 40 rupees. ஓகே, அது மாதிரி பிக்சர் நம்பர் பாருங்க. how much is a bar of chocolate. சாக்லேட்டோட ப்ரைஸ் கேட்டிக்கிறியா. சாக்லேட்டோட இது பாருங்க ஷேப் என்னன்னு சொல்லி, அது ஷேப் எப்படி இருக்குது, ரெக்டாங்கிள் அண்ட் ஷேப்ட ப்ரைஸ் எவ்வளவு, 35 rupees. 35 rupees. நீங்கள் இங்கிட்ட பாருங்கள், இட் இஸ் 35 rupees என்று சொல்லி ரைட் டவுன் பண்ணி கொள்ள வேணும். ருப்பீஸும் கட்டாயம் நாம் சேர்த்து கொள்ள வேணும். அதோட பாருங்கள் நெக்ஸ்ட் பிக்சர் நம்பர் 10. ஓகே, how much is a biscuit. பிஸ்கட்டோட ஷேப் பாருங்க, பாக்ஸ் மாதிரி ஸ்கொயர் ஷேப்புக்கையா. ஸ்கொயர் ஷேப்ஸ் இருக்கிற அந்த பிக்சர் ஷேப்புக்கு எவ்வளவு ப்ரைஸ், ஸ்கொயர் ஷேப் 25. பாருங்க, இட் இஸ் 25 rupees என்று நாம் இந்த ஸ்பேஸுக்குள்ளே எழுதி கொள்ள வேணும். இந்த இதுக்கு ஓகே, இட் இஸ் 25 rupees. ஓகே, ஃபுல் ஆன்சர் தான் எழுத வேணும். அதோட பாருங்க அடுத்தது நம்பர் 9. how much is a ball. how much is a ball. ball ஷேப் என்ன, circle and shape the price 50 rupees. ஓகே, 50 rupees என்று நாங்கள் எழுதி கொள்ள வேண்டும். it is 50 rupees. ஓகே, நாங்கள் இங்கே தான் 50 போடுறோம். அது மாதிரி அடுத்து பாருங்க, how much is a பாருங்க ரூலரே. அந்த ரூலரை தான் நீங்கள் என்ன ஷேப், ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற ரூலர் இல்லையா, ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு எவ்வளவு ப்ரைஸ், 40 rupees. ஓகே, 40 rupees. இந்த ருப்பீஸையும் சேர்த்து இந்த ஃபுல் சென்டென்ஸ் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, அடுத்து பாருங்கம்மா, how much is பேக். நம்பர் 8 பாருங்க, how much இந்த பேக்ட ஷேப் எப்படி இருக்குது, பேக்ட ஷேப் ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு எவ்வளவு ப்ரைஸ், 35
5 rupees. It is 35 rupees. Okay. It is 35 rupees. And உங்களோட கோப்பியில் ரைட் டவுன் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் how much is a clock? Sorry, how much is பாருங்க எவ்வளோன்னு சொல்லி கேட்குறேன். how much is a clock? பாருங்க அந்த clock என்ன ஷேப்? ஷேப் வந்து சர்க்கிள். சர்க்கிள் ஷேப்புக்கு எவ்வளோ ப்ரைஸ்? 50. ஓகே பாருங்க 50 rupees. It is 50 rupees. அதோட பாருங்க how much is an razor? ரேசர் ஒன்று இருக்குது இல்லையா? என் ரேசர். ரேசருக்கு நாங்கள் எவ்வளோ ப்ரைஸ் கொடுப்போம்? ரேசர்ட இதை தானீங்கம்மா இந்த ஷேப் என்ன? ரெக்டாங்கிள் ஷேப் இல்லையா? ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு எவ்வளவு? 35 rupees. ஓகே 35 35 ரூபாய். ஓகே அதோட பாருங்க சாரி அதோட பாருங்க how much is a birthday hat? birthday hat வந்து என்ன ஷேப்? triangle shape. அதோட price 40 rupees. அதோட last one how much is a pencil box? pencil box shape எப்படி இருக்குது? rectangle. அதனால நாங்கள் 35 rupees. and envelope. envelope ஒன்று இருக்குது இல்லையா? சின்ன envelope blue color. அதோட price எவ்வளவு? அதுவும் rectangle shape என்றதால நாங்கள் எங்களுக்கு 35 rupees என்று கொடுக்கலாம் இல்லையா? it is 35 rupees, it is 20 rupees, it is 50 rupees என்று சொல்லி full answer எழுத வேணும். அதோட ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க it is circle, it is a triangle என்று சொல்லி நீங்கள் உங்களோட எக்ஸசைஸ் காப்பியில் full answer எழுத வேணும். ஓகே lesson 8 last lesson of unit number 6. ஓகே பாருங்க let's sing. Here comes the hawker pushing his hand cart, a blue shirt for my father, a red purse for my mother, a purple skirt for my sister, a tasty dessert for me, beautiful colors, a word of colors. Okay, நாம் இந்த song அவதானிப்போம். பாருங்க here comes the hawker. hawker mean hawker சொல்ற யாரு? நாம hawker and hand cart. ஓகே நாம் அவதானிச்சிக்கிறோம் இல்லையா? இந்த தள்ளு வண்டி தள்ளி கையால் தள்ளி கொண்டு போகிற தள்ளு வண்டியில் அவங்களோட திங்ஸ் எல்லாம் விற்று கொண்டு வரவர் அவருக்கு தான் நாங்கள் ஹோக்கர் என்று சொல்கிறோம். ஓகே அவரோட தள்ளு வண்டிக்கு தான் ஹேண்ட் கார்டுன்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே தள்ளு வண்டி கையால் தள்ளி கொண்டு போகிற வண்டி. ஓகே நாம் அதில் என்னென்ன திங்ஸ் எடுத்துக்கிறேன் அவதானிப்போம். ப்ளூ ஷர்ட் ஃபார் மை ஃபாதர், ரெட் purse for my mother, purse, shirt, purple skirt for my sister, purple skirt, a tasty dessert for me. Okay, நாம இதை பார்ப்போம். Again, what did he buy for his father? அவங்களோட ஃபாதருக்கு அவர் என்ன எடுத்த? A blue shirt. Next, what did he buy for his mother? A red purse. What did he buy for his sister? A purple skirt. Okay, what did he buy himself for himself? Okay, அவருக்கு என்ன எடுத்த? tasty dessert. ஓகே நாம் இந்த லெசனையும் அவதானிச்சிட்டோம் இல்லையா? ஓகே நாம் இப்போ லெசன் 5 to 8 வரையும் பார்த்துட்டோம். அதோட ஆக்டிவிட்டீஸ் ஒர்க் புக் என்னென்னு பார்ப்போம். லெட்ஸ் மூவ் ஒர்க் புக் ஆக்டிவிட்டீஸ். Okay, now sing this song. Lesson 5. Make 2 boards. Okay, இந்த 2 boards-ஐயும் யூஸ் பண்ணி இந்த சாங்கில் இருக்கிற சாங் அவதானிக்க சொல்லிக்கிறேன் இல்லையா? ஓகே பாருங்க where is the seller? நாம் இந்த பங்க்சுவேஷன் மார்க்ஸ் என்ன? question mark and full stop. ஓகே நாம் அதை எங்கிட்ட இந்த சாங்கில் யூஸ் பண்ணுறேன் அவதானிப்போம். பாருங்க where is the seller? ஓகே எங்கே செல்லர் என்று கேட்குறேன். Here. How much is an eraser? 5 rupees. Can you show me browsers? Okay, here you are. I like this one very much. Thank you, sir. Okay, நாம் இங்கே கேள்வி கேட்கறது கொஷன்ஸுக்கு நாம் கொஷன் மார்க் யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்குரிய ஆன்சர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நாம்
full stop யூஸ் பண்ணிக்கிறோம். Where is the seller? How much is an razor? Can you show me blouses? Okay, அவ்வளவுக்கும் question marks வருது. Here am 5 rupees. Here you are. I like this one very much. Thank you, sir. இதுக்கு நாங்க full stop யூஸ் பண்ணிக்கிறோம். Okay, done. Lesson 6 பாருங்க. I have 12 pens. Okay, I have 12 pens. I give 7 pens to my friends. Okay, how many pens do I have now? Okay, நான் ஆல்ரெடி என்னோட 12 பேனைகள் இருந்து அதில் நான் 7 எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்து இப்போ எங்கள்கிட்ட எத்தனை பேலன்ஸ் ஆகிக்குன்னு கேட்குறேன். I have 5 pens. Okay, I have 5 pens. Okay, next. I want 25 toffees. I have 15 toffees. How many do I need? Okay, அப்போ எனக்கு எத்தனை toffee வேணும்? 25. Okay, 25 toffees வேணும். I want. I have 15. அப்போ எத்தனை இருக்குது? 15. 15 இருக்குது இல்லையா? How many do I need? Okay, I need 10 toffees. 10 toffees வேணும். I need 10 toffees. Next. Do you like apples? நீங்கள் apples விருப்பமா? Yes. How much is one? Yes. How much is one? இந்த ஒரு apple எவ்வளவு? 20 rupees. 20 ரூபாய். I have 40 rupees. எனக்கு 40 ரூபாய்க்குது. Okay. Give me 2 apples. Okay. Give me 2 apples. நாங்கள் எத்தனை apples எடுக்கிறப்ப? 2 apples எடுக்கிறோம் இல்லையா? ஓகே, 2 apples. நாம் ஒரு ஆப்பிள் 20 ரூபாய், 2 ஆப்பிள்ஸுக்கு 40 rupees. ஓகே, நம்ம எவ்வளோ கொடுக்குவேன், எவ்வளோ எடுக்கலாம்? ஓகே, ஆன்சர் 20. ஓகே, 20 + 20 40. ஓகே, நெக்ஸ்ட் போவோம். லெசன் 7. இதில் பாருங்கள். Act out, arrange a fair in your class. உங்களோட கிளாஸில் ஒரு ஃபேர், ஒரு மார்க்கில் ஒரு சிறிய சந்தையோடு அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கிறேன். Select sellers and buyers. Sellers mean நாங்கள் திங்ஸ்களை எடுக்கிறவங்க, விற்கிறவங்க. ஓகே, இது 10 ரூபாய் 20 ரூபாய்ன்னு சொல்லி திங்ஸ்களை விற்கிற வியாபாரிகளுக்கு தான் நாங்கள் செல்லர்ஸ்ன்னு சொல்கிறேன். அது நம்ம சல்லி கொடுத்து வாங்குறவங்களுக்கு, எடுக்கிற பேனி ஒன்று தாங்கோ, பென்சில் ஒன்று தாங்கோன்னு சொல்லி நாங்கள் ஷாப்பில் போய் எடுக்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு நாங்கள் பையர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ். சூஸ் த ஃபாலோவிங் ப்ரைஸஸ். நாங்கள் இந்த சந்தையில் ஒரு ஷாப்புக்கு போயிட்டு சந்தையில் நாம் எப்படி சாமான் எடுக்கிறது, எப்படி என்ன கலர், உங்களுக்கு இது விருப்பமா, எவ்வளவு, இது தாங்கோ, இது 10 rupees அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுற இந்த ஸ்டேட்மெண்ட் ஃப்ரேசஸ் தான் நீங்கள் தாண்டிக்கு. நாங்கள் அது என்னன்னு பார்ப்போம். பாருங்கள். how much is, first one, how much is. நாங்கள் how much எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? அன்கவுண்டபிள் நோனுக்கு. ஓகே, நம்மளுக்கு அன்கவுண்டபிள் நோனில் வர ஒரு திங்ஸ் ஒன்று இங்கிட்ட ரைட் டவுன் பண்ணிக்கொள்ளலாம். அதோட would you like உங்களுக்கு விருப்பமானு சொல்லி கேட்கு. உங்களுக்கு விருப்பமான ஒரு திங்ஸ் இதில் எழுதி கொள்ளலாம். would you like this shirt? would you like this pineapple? உங்களுக்கு விரும்புகிற ஒரு திங்ஸ் உங்களுக்கு அதை எழுதி கொள்ளலாம். அதோட பாருங்கள். can you show me that shoes? அந்த ஷூஸ் எங்களுக்கு காட்ட முடியுமா? ஓகே, அது மாதிரி உங்களுக்கு விரும்புகிற திங்ஸ் உண்டு. கேன் யூ ஷோ மீ திஸ் ப்ளவுஸ்? கேன் யூ ஷோ மீ தட் ஷேர்? கேன் யூ ஷோ மீ திஸ் புக்? எங்களுக்கு விரும்புகிற என்ன சரி ஒரு திங்ஸ் இங்கே ரைட் டவுன் பண்ணிக்கொள்ளலாம். வாட் கலர் இஸ் இட்? அது என்ன நிறம்? ஐ லைக் பர்பிள். எனக்கு பர்பிள் கலர் விருப்பம். ஓகே, அல்லது ஐ லைக் பைனாப்பிள், ஐ லைக் சாக்லேட் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு விரும்புகிற என்ன சரி எங்களுக்கு ரைட் டவுன் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, please give me 2 apples. Okay, please give me this chocolate bar. Okay, இல்லாட்டி please give me என்ன a pencil. எங்களுக்கு என்ன சரி வாங்க வேணும்னு சொல்லி நாங்கள் எப்படி கேட்குறேன்? ப்ளீஸ் கிவ் மீ திஸ் பென்சில் அப்படின்னு கேட்குறோம். அப்போ நாங்கள் ப்ரைஸ் எங்களோட செலர் எப்படி எங்களுக்கு ப்ரைஸ் சொல்கிற? இட் இஸ் 40 rupees, இட் இஸ் 50 rupees, இட் இஸ் 25 rupees சொல்லி நாங்கள் ப்ரைஸ் சொல்கிறதுக்கு இட்ஸோடு சேர்த்து இட்ஸ் 20 rupees. ஓகே, அடுத்து பாருங்கள். ஹவு மெனி எத்தனை? ஹவு மெனி பென்ஸ் டூ யூ வாண்ட்? how many pineapples are here? அப்படின்னு சொல்லி நாங்கள் கவுண்டபிள் நவுன்ஸ், எண்ணக்கூடிய எழுதின சொற்களுக்கு நாங்கள்
கவுண்டபிள் நவுன் யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், ஹவு மச்சுக்கு நாங்கள் இது யூஸ் பண்ணுறேன் அன்கவுண்டபிள். நாம் இதை நினைவுபடுத்திக் கொள்றதுக்கு முன்னுக்கு நாங்கள் சார்ட் பார்த்தோம் இல்லையா, கவுண்டபிள் நவுன் அன்கவுண்டபிள் நவுன், அதில் வர நவுன்ஸ் எல்லாம் அவதானிச்சு கொண்டு உங்களுக்கு இந்த பிளாங்கை ஃபில் பண்ணலாம். ஹவு மச்சுக்கு வர சொற்கள் என்ன, uncountable. For example, sugar, oil, butter அந்த things எல்லாம் uncountable. அதுக்கு நாம how much என்று யூஸ் பண்ணுறோம். அதோட பாருங்க countable nouns. அதில் வருது என்ன, chairs, tables, 1 chair, 2 chairs, 4 pencils அப்படின்னு நாங்கள் கவுண்ட் பண்ணுறதால how many என்று சொல்லி நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் மூவ் லெசன் 8 மெச் அண்ட் ரீட் அலவுட். பாருங்கள், இதில் மெச் பண்ண சொல்லிக்கிறேன், நாம் இது செய்வோம். சர்ச், ஓகே, சர்ச் தேவாலய பள்ளி, கிறிஸ்டியன்ஸ் அவங்க ப்ரே பண்ணுற பள்ளி. ஓகே, பேர்ட் பறவை, நர்ஸ் பெண் தாதி, கேர்ள் பெண் பிள்ளை, 30. ஓகே, நாம் இந்த லெசனையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, நாம் ஓகே யூனிட் நம்பர் 6 லெட்ஸ் கோ ஷாப்பிங் என்ற யூனிட் ஃபுல்லாக இன்றைக்கி லெசன்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணினோம். ஓகே, இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த கிளாஸில் புது லெசன் யூனிட் நம்பர் 7 என்ன லெசன்னு பாருங்கள். யூனிட் நம்பர் 7 மை கேலண்டர் அந்த யூனிட்டோட அனைவரையும் இன்னும் சந்திப்போம். அதுவரை எமது தமிழ் ஃபோக்கஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் அண்ட் ஷேர் வித் among your friends and relatives. Thank you very much. Bye bye.